மானிடமும் மனிதநேயமும் இருக்கின்ற ஒரு மக்களாக வாழ்கின்ற தரப்பாக இருக்கின்றோமா என்ற கேள்விக்கான விடையாக இஸ்ரேல் இருக்கின்றது. அவர்கள் செய்கின்ற மூர்க்கத்தனமான கோரத்தனமான தாக்குதல்கள் ஒரு இனத்தையே இல்லாமல் செய்வதற்கான திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலையின் அங்கமாக சென்று கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டை இன்னும் அனுமதித்து அவர்களுக்கு தேவையான சகல ஆயுதங்களையும் கொடுத்து, அதாவது இஸ்ரேலுக்கான பிரதான ஆயுத விநியோகர் அமெரிக்கா, அதனை கொடுத்து அவ்வாறு சொல்கின்ற நாடு தன்னை உலகின் தலைமையாக காட்டிக் கொள்வது என்பது மிகவும் மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருந்தாலும் நாங்கள் இதனையும் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம் என்கின்ற ரீதியில் தான் இந்த நடப்பு இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அன்கண்டிஷனலி சரண்டர் என்கின்ற வார்த்தையை ட்ரம்ப் அவர்கள் பாவிக்கின்றார். அதாவது எந்தவித ஒரு நிபந்தனையமற்ற ஒரு சரணடைக்கு ஈரான் வர வேண்டும் என்று அல்லது தாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்றும். எனவே இங்கே இருக்கின்ற அந்த புறம்போக்கான செய்தி என்னவென்று சொன்னால், எவ்வாறு ஈராக் மீதான தாக்குதலின் பொழுது ஒரு ஜோர்ஜ் புஷ் அவர்கள் ரசாயன ஆயுதங்கள் அங்கே இருக்கின்றன, அதன் காரணமாகத்தான் படையெடுக்கின்றோம் என்று சென்று அங்கே ஒரு ரசாயன ஆயுதத்தை கூட கண்டுபிடிக்கவில்லை, ஆனால் ஈராக் தரைமட்டமாக்கப்பட்டது. அதே போன்றதொரு நிலைக்கு இப்பொழுது இந்த அணு ஆயுத விவகாரத்தை வைத்து ஈரான் மீதான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் கண்டனங்கள் என்கின்றன வெறும் அறிக்கைகளில் மாத்திரம் இருப்பதாகவே தற்பொழுது நிலைமைகள் இருக்கின்றன. மிகவும் ஒரு நிச்சயமற்ற கட்டத்தில் உலகம் இருக்கின்றது. அந்த உலகத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தங்களுக்கென்றே விண்வெளி ஆய்வு மையத்தை வைத்திருக்கின்றார்கள். அமெரிக்காவிடம் இல்லாத ஆயுதங்களை வைத்திருக்கின்றார்கள். அமெரிக்காவிடம் இன்று வரையில் செய்மதி அளிப்பதற்கான ஆயுதம் இல்லை. அதேவேளை இவர்களுடைய ஹைபர்சோனிக் ஏவுகணை ஒன்று உலகையே சுற்றி வந்தது. அவ்வளவு வேகமாகவும் அவ்வளவு தூரம் செல்லக்கூடியதாகவும் ஒரு உலகை சுற்றுவது என்பது, உலகை ஒருமுறை சுற்றி வருவது என்பது சாதாரண இலக்கல்ல. மக்கள் உணவுக்காக, அதாவது அங்கே ஒரு பட்டினி கொலை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பட்டினி கொலையின் பொழுது உணவுக்காக நின்றவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதனை வெறுமே கண்டித்து விட்டு செல்வதுதான் உலகமாக இருக்கும் என்றால், இது ஈழத்தில் எவ்வாறு நடந்ததோ அல்லது ஈழத்தை பிரதிமை பண்ணிய போராக வியாபித்திருக்கின்றது. ஆனால் ஈழத்திலும் மேலாக இது மற்ற நாடுகளையும் இஸ்ரேல் குறிவைத்து Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals. வாகனம் திருத்துவதில் நீண்டகால அனுபவத்தை கொண்ட ரமேஷ் சரவணமுத்துவின் நிர்வாகத்தில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் கம்ப்ளீட் டயர் அண்ட் ஆட்டோ சென்டர் சகல விதமான வாகனங்களின் நேர்த்தியான திருத்த வேலைகளை துரிதமாக செய்து தரவும். டியூன்-அப்ஸ், பிரேக்ஸ், மஃப்ளர், அலைன்மெண்ட், ஆயில் சேஞ்சர்ஸ், டயர் என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ். FM 100.3 அலைவரிசையில் CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது நாம் சமூக அரசியல் மட்டங்களிலே நிகழும் மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் உலகத்தினுடைய மிகப்பெரிய பேசுபொருளாக மாற இருப்பது யுத்தங்களையும் யுத்தங்களினுடைய செய்திகளையும் தான் நாங்கள் தொடர்ச்சியாக கேள்விப்பட்ட வண்ணமே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எழும்புகிற போது எங்கே எத்தனை பேர் மரணித்தார்கள், எங்கே எவ்வளவு மோசமான தீவிரவாத தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது, எங்கே எவ்வளவு மோசமான குண்டு தாக்குதல்கள் நிகழ்ந்திருக்கிறது, இப்படியான விடயங்களைத்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் காணொளிகளாகவும் செய்திகளாகவும் கேட்கவும் பார்க்கவும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக கடந்த வெள்ளிக்கிழமை மிக நீண்ட நாட்களாகவே பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலியர்களுக்குமான இந்த யுத்தம் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய இன்னொரு கட்டமாக ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக ஈரான் அதிலே கை கோர்த்திருக்கிறது. ஆக இப்பொழுது அது ஒரு முக்கோண போராக மாற்றமடைந்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் பாலஸ்தீனத்துக்கு நேரடியான கூட்டாளியாக துணையாக ஈரான் இப்பொழுது கடத்தில் இருக்கிறது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லுவார்கள் அந்த காலத்தில் யுத்தங்களை பற்றி சொல்லுகிற போதும். ஆக அதை நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஒரு இடத்திலே இஸ்ரேலின் பகுதி ஒன்றிலே தாக்குதல் நடத்தி அதனுடைய சூடு ஆறுவதற்கு முன்னம் இன்னொரு பக்கம் ஈரானிலே அதே மாதிரியான சரமாரியான தாக்குதல் நிகழ்ந்திருக்கும். யாருடைய கை இந்த போரிலே ஓங்க போகிறது, யார் வீழ்ச்சி அடைய போகிறார், யாருக்கு யார் உதவ போகிறார், யார் இந்த ஒட்டுமொத்த கதையை மாற்றி அமைக்கக்கூடிய தகுதி இருக்கிறவர், யார் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர போகிறவர், இப்படி ஏராளமான கேள்விகள் நம்ம மத்தியில இருக்கிறது. இது குறித்து பேச போகிறோம். நாங்கள் சுரேஷ் சர்மாவை அழைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சுரேஷ் சர்மா. மகிழ்ச்சி என்று சொல்லுவதற்கு ஒப்பாலே மிக கடினமாக இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீர்களாக இருந்தால் பாலஸ்தீனத்திலே அங்கே காசா பகுதியிலே உணவுக்காக நின்றிருக்க, மருத்துவ உதவிக்காக நின்றிருக்கக்கூடிய அத்தனை பேரின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது
இஸ்ரேலிய படைகள். ஆக அந்த அந்த ஒரு செய்தி ஒரு பக்கம் என்று சொல்லினால், இன்னொரு பக்கம் ஈரான் இதுவரைக்கும் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதலிலே கிட்டத்தட்ட 250க்கு அதிகமான பிரஜைகளை ஈரான் இழந்திருக்கிறது, அணு விஞ்ஞானிகளை இழந்திருக்கிறது, கணிசமான சேதம் ஈரானுக்கு இருக்கிறது. அதே போல இஸ்ரேலுக்கும் கணிசமான சேதங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 3 போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும். 75க்கும் அதிகமான அப்பாவி பொதுமக்கள் இறந்ததை மாத்திரம்தான் ஐக்கிய நாடுகள் சபையிலே உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது இதுவரைக்கும் இஸ்ரேல். இப்படி மரண எண்ணிக்கையும் இழப்புகளினுடைய எண்ணிக்கையும் சரிவர கணக்கு பார்த்து கொண்டே போகிறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த யுத்த காலத்தினுடைய நிலைமைதான் என்ன? இந்த உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த மானிட வாழ்க்கையின் யதார்த்தம் என்பது எவ்வாறு செல்லும், எவ்வாறு இந்த பிரபஞ்சம் அந்த மக்களை வழிநடத்தி செல்லும் என்பதையெல்லாம் நாங்கள் இந்த இறை நம்பிக்கையுடன் சேர்த்து பார்க்கின்ற ஒரு தரப்பாக, அல்லது மானிடமும் மனிதநேயமும் இருக்கின்ற ஒரு மக்களாக வாழ்கின்ற தரப்பாக இருக்கின்றோமா என்ற கேள்விக்கான விடையாக இஸ்ரேல் இருக்கின்றது. அவர்கள் செய்கின்ற மூர்க்கத்தனமான கோரத்தனமான தாக்குதல்கள், இதை உலகம் அனுமதித்துக் கொண்டிருப்பதான செய்தியானது இந்த உலகின் ஜனநாயகம் என்பது அல்லது மனிதநேயம் என்பது அதன் ஒரு நாட்டின் விருப்பின் பேரில் தான் அந்த மனிதநேயத்தின் குறியீடு எவ்வாறு இருக்கும் என்பதை இருக்கலாம் என்பதை காட்டுகின்றது. குறிப்பாக இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் போர் தொடங்கி அது பிறகு விரிவு பெற்று அவர்கள் ஜெமான் கூதிசை தாக்குவதாக ஜெமானாக இருக்கட்டும், அல்லது சிரியாவாக இருக்கட்டும், அல்லது லெபனானாக இருக்கட்டும், ஹிஸ்புல்லாவை தாக்குவதாகவோ அல்லது கட்டிடங்களோ பெரிய அந்த தலைவர்களையோ தாக்கி இந்த ஒரு இனத்தையே இல்லாமல் செய்வதற்கான திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலையின் அங்கமாக சென்று கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டை இன்னும் அனுமதித்து அவர்களுக்கு தேவையான சகல ஆயுதங்களையும் கொடுத்து, அதாவது இஸ்ரேலுக்கான பிரதான ஆயுத விநியோகர் அமெரிக்கா, அதனை கொடுத்து அவ்வாறு சொல்கின்ற நாடு தன்னை உலகின் தலைமையாக காட்டிக்கொள்வது என்பது மிகவும் மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருந்தாலும் நாங்கள் இதனையும் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம் என்கின்ற ரீதியில் தான் இந்த நடப்பு இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பார்ப்பீர்களானால் இந்த ஈரான் மீதான தாக்குதல் என்பது வலிந்து நடத்தப்படுவதற்கான காரணம் அவர்கள் அமெரிக்காவுடன் இந்த அணு ஆயுத தவிர்ப்பு சம்பந்தமாக தாங்கள் அணு ஆயுதம் செய்ய மாட்டோம் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ஞாயிற்றுக்கிழமை செல்ல போகின்றார்கள் என்பது தெரிந்து வெள்ளிக்கிழமை அந்த தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. இவ்வாறு இடம்பெற்ற பொழுது அதன் பொழுது ஈரானின் தலைமையகமே ஆட்டம் காண வைக்கப்பட்டது. குறிப்பாக எவ்வாறு சொன்னால், உள் வீட்டுக்குள் ஒரு உளவாளி அல்லது எனது பிரஜையே எனது உளவாளி என்கின்ற ஒரு ஈடாட்டத்தன்மை. இதற்கான காரணம் 1979 ஆண்டு இந்த புரட்சி, 79 என்று தான் நினைக்கின்றேன், 79 ஆண்டு இந்த புரட்சி நடைபெற்று இந்த மன்னர் பரம்பரை துரத்தப்பட்ட அந்த மன்னர் ஷாவின் மகன் போன்றவர்கள் எல்லாம் இஸ்ரேலுடன் ஆதரவானவர்களாக இருந்த பொழுதும் இஸ்ரேலியர்களுக்கு ஆதரவானவர்களாக எந்த ஒரு ஈரானியரும் இல்லை. இருந்த பொழுதிலும் அவர்கள் பணத்திற்காக இவ்வாறான செயல்களில் செய்கின்றார்கள் என்பதும் இதன் காரணமாக ஈரான் பலவீனமாக்கப்பட்டது என்பதும் கண்டறியப்பட்டாலும் ஈரான் பலவீனமாக்கப்பட்ட பிறகு செய்த தாக்குதல்கள் என்பது அபரிமிதமானவையாக அல்லது ஒரு அறைகூவல் விடுப்பதாக இருந்தது. அதாவது ஈரானிய அதிபர் கூட இப்பொழுது யுத்தம் ஆரம்பித்து விட்டது என்பதை உறக்க கூறுகின்றார். ஈரானிய அதிபரை கொல்வதற்கான திட்டத்தில் இஸ்ரேலும் இறங்கி இருக்கின்றது. ஈரான் முழுமையாக சரணடைய வேண்டும் என, அதாவது டோட்டலி சரண்டர் என்ற அன்கண்டிஷனலி சரண்டர் என்கின்ற வார்த்தையை ட்ரம்ப் அவர்கள் பாவிக்கின்றார். அதாவது எந்தவித ஒரு நிபந்தனையற்ற ஒரு சரணடைக்கு ஈரான் வர வேண்டும் என்று, அல்லது தாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்றும், அல்லது இப்பொழுது தெஹ்ரான் மக்கள், ஈரானின் தலைநகரில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற அறிவித்தலை கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விடுக்கின்றார். எனவே இது யுத்தம் என்பது தற்பொழுது ஒரு பிராந்தியம் கடந்து பரவக்கூடிய ஒரு அபாயத்திற்கு செல்கின்ற நிலைமையை இது காட்டுகின்றது. நிச்சயமாக ரஷ்யா என்பது பலவீனப்படுத்தப்பட்டதான ஒரு தோற்றத்தை உக்ரைன் போரின் பொழுது கொண்டு வரப்பட்டாலும் ரஷ்யா கூட சில தனது ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன்ஸ் எனப்படுகின்ற தனது அதிமூல ஆயுதங்களை ஈரானுக்கு கொடுத்துள்ளதெல்லாம். அதே போல சீனா கூட இந்த விவகாரத்தில் தலையிடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது என்றால் அந்த எடுப்பார் கைப்பிள்ளை என்கின்ற நிலைக்கு இப்பொழுது இந்த மத்திய கிழக்கு வந்துவிட்டது, அல்லது அதில் இடம்பெறுகின்ற தாக்குதல்கள் வந்துவிட்டன. தங்களுக்கு இருக்கின்ற பயம் அல்லது தங்களுக்கான வாழ்வியல் சம்பந்தமாக தாங்கள் இவ்வாறான தாக்குதலில் ஈடுபட வேண்டிய தேவை இருப்பதாக கூறிக்கொண்டாலும்
அமெரிக்க உளவுப்படைகளோ அல்ல அமெரிக்க உளவுப்படைகள் கூறுகின்றன ஈரான் இப்பொழுது நிச்சயமாக அது அணு ஆயுதம் செல்வதென்றால் பல ஆண்டுகள் இன்னும் எடுக்கும் என்று. ஆனால் இஸ்ரேல் கடந்த வெள்ளிக்கிழமை நடத்திய தாக்குதல் எதற்காக என்றால் அது அணு ஆயுதம் செய்வதற்கு ஆயத்தமாகிவிட்டது என்பது. எனவே இங்கே இருக்கின்ற அந்த புறம்போக்கான செய்தி என்னவென்று சொன்னால், எவ்வாறு ஈராக் மீதான தாக்குதலின் பொழுது ஒரு ஜோர்ஜ் புஷ் அவர்கள் ரசாயன ஆயுதங்கள் அங்கே இருக்கின்றன, அதன் காரணமாகத்தான் படையெடுக்கின்றோம் என்று சென்று அங்கே ஒரு ரசாயன ஆயுதத்தை கூட கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் ஈராக் தரைமட்டமாக்கப்பட்டது. அதே போன்றதொரு நிலைக்கு இப்பொழுது இந்த அணு ஆயுத விவகாரத்தை வைத்து ஈரான் மீதான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படுகின்றது. ஆமாம், ஈரான் யுரேனியம் வைத்திருக்கின்றது. அதை அந்த என்ரிச் என்கின்ற அந்த தூய யுரேனியத்தின் அளவிற்கு கொண்டு வந்து அவர்கள் அதனை அந்த அணு ஆயுதமாக செய்வதற்கான காலம் இன்னும் சில வருடங்கள் எடுக்கலாம் என்கின்ற கருத்தியல் தான் உலகளாவில் இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இவ்வாறான ஒரு நிலைமை என்பது பக்க சார்பான ஒரு உலகப்போக்காக இருக்கின்றது. பார்த்தீர்களானால் அனைத்து நாடுகளும் கூடுகின்றன. அது G7 இருக்கட்டும், G20 இருக்கட்டும், அல்லது மற்ற நாடுகளாக இருக்கட்டும். ஆனால் கண்டனங்கள் என்கின்றன வெறும் அறிக்கைகளில் மாத்திரம் இருப்பதாகவே தற்பொழுது நிலைமைகள் இருக்கின்றன. மிகவும் ஒரு நிச்சயமற்ற கட்டத்தில் உலகம் இருக்கின்றது. அந்த உலகத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் நிறைய விடயங்களை தொட்டு காட்டியிருந்தீர்கள். உண்மையிலுமே இப்பொழுது நிகழ்கிற விடயங்களில் ஈரானினுடைய அணு ஆயுத சக்திக்கு சரிக்கு சரி ஒன்று மல்லுக்கட்ட நிற்க கூடுமானால் அது அமெரிக்காவாகத்தான் இருக்க முடியும். இஸ்ரேல் அமெரிக்காவை நேரடியாக இழுத்து இந்த சண்டையில விடுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்த வண்ணமே இருக்கிறது. ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த நிலை என்பது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. முதல் தடவை கேட்கிற போது அவர் சொன்னார், இந்த சண்டையை தீர்த்து வைப்பதற்கு நான் எல்லாம் சரி வராது, இதை தீர்த்து வைப்பதற்கு ரஷ்ய பிரதமர் தான் சரியாக இருப்பார் அப்படி என்று. உடனே அதற்கு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அதை எதிர்த்து ஒரு கருத்தினை பதிவு செய்திருந்தார். அவரை உக்ரைனை கொஞ்சம் கூட ஒரு பச்சாபாதம் இல்லாமல் தாக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் அவர் எப்படி இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு தகுதியானவராக இருக்க முடியும் என்று. அதே நேரம் நீங்கள் இன்னொரு விடயத்தை தொட்டு காட்டியிருந்தீர்கள், மத்திய கிழக்கு நாடுகள் எடுப்பார் கைப்பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று. ஆக எனக்கும் என்னவோ அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகள் ஒரு சேர வந்து அமெரிக்காவை உதவிக்கு அழைக்கும் வரை காத்திருக்கிறதோ இந்த போரிலே தன்னை நேரடியாக ஈடுபடுத்துவதற்கு என்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. காரணம், மத்திய கிழக்கு நாடுகள் என்னதான் சொன்னாலும் இதுவரைக்கும் இஸ்ரேலினுடைய தாக்குதல்களை எதிர்த்து ஒரு பிரச்சாரத்தையுமே அதனுடைய வீதிகளிலே அனுமதிக்கவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஆகவே இதிலே டொனால்ட் ட்ரம்பினுடைய அமெரிக்காவினுடைய நிலைப்பாடுதான் என்ன காரணம்? இன்னொரு விடயத்தையும் பதிவு செய்கிறேன். ஏற்கனவே ஈரான் சொல்லுகிற போது சொல்லியிருந்தது, இந்த வான்வெளி தாக்குதல்கள் நிகழ்த்துகிற நேரம் பல தாக்குதல்களை அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பத்தை கொண்டுதான் வான்வெளியிலே அதை முறையடித்தார்கள் அப்படி என்று சொல்லி. ஆக இதெல்லாம் வைத்து பார்க்கிற போது அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலர் தாங்கள் இந்த தாக்குதலில் சம்பந்தப்படவில்லை என்று வெள்ளிக்கிழமை கூறியிருந்தாலும் அங்கே அவர்களுக்கான உதவிகளை வழங்குதல், அதாவது உளவியல் உதவிகள் அல்லது தகவல் பரிமாற்றங்கள் மற்றும் ஈரானிலிருந்து செல்கின்ற ஏவுகணைகளை மறைத்து அளித்தல் மற்றும் அமெரிக்காவின் ஆயுதங்கள் தான் இஸ்ரேலால் பயன்படுத்தப்படுகின்றன. எனவே அதற்குரிய ஆயுத சப்ளை என்பதை கொடுத்தல், இந்த மூன்றும் செய்வதால் அமெரிக்காவின் பங்கு அங்கே இருக்கின்றது. ஆனால் அதை இந்த எழுந்தமானமாக அது மறந்து விட்டு செல்கின்றது. ஆனால் இப்பொழுதே நிலைமை இந்த மாதிரி மாறி இருக்கின்றது என்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 2-3 விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதாவது இஸ்ரேல் எந்த நேரமும் ஈரானை தாக்கலாம் என்று வெள்ளிக்கிழமைக்கு முன்னரே குறிப்பிட்ட மாதிரி தாக்குதல் நடந்தது. அதே போல இஸ்ரேல் ஈரானின் அதிபரை கொல்லக்கூடிய வசதி இருந்ததாகவும், ஆனால் அதனை ட்ரம்ப் வேண்டாம் என்று தடுத்து விட்டதான ஒரு செய்தி கூட வந்தது. இப்பொழுது நிச்சயமாக ட்ரம்ப் நேரடியாகவே இந்த போரில் ஈடுபடுவதற்கான ஒரு தயாரிப்புகளில் ஈடுபடுவதை அவரது கருத்தியல்கள் கூறி நிற்கின்றன. குறிப்பாக இங்கே ஒரு விடயம் குறிப்பிட வேண்டும். G7 மகாநாட்டுக்கு வந்தவர் கூட தனது விஜயத்தை பாதியில் நிறுத்திவிட்டு திரும்பி செல்கின்ற அளவிற்கு நிலைமைகள் நிச்சயமாக மாறி இருக்கின்றன. ஆனால் இவர்களால் இவ்வாறு செய்யப்படுகின்ற இந்த நிலைமையின் விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பது சொல்ல முடியாது என்று சொன்னால், இப்பொழுது அந்த
வலிந்தவன் தாக்குகின்றான் என்பதுதான் நிலைமையொழிய இது சமதரப்பினர் தாக்குதலில் ஈடுபடவில்லை. இது எவ்வாறு மாறலாம் என்றால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த வடகொரியா, ரஷ்யா மற்றும் சீனாவின் அனுகூலங்கள் அல்லது ஆயுதங்கள் கொடுக்கப்படுமாக இருந்தால், குறிப்பாக ஈரானிற்கு ரஷ்யா ஒரு கடமைப்பட்ட நாடாக இருக்கின்றது. அதற்கான காரணம், இந்த உக்ரைன் மீதான போரின் பொழுது ரஷ்யா ஒரு கட்டத்தில் இந்த ஆளில்லா விமானங்களின் தாக்குதலை தன்னால் நடத்த முடியாத அளவுக்கு அதனிடம் சப்ளை இல்லை. அவர்கள் அந்த கனரக ஆயுதங்களையும் அல்லது பாரம்பரிய ஆயுதங்களையும் நம்பிய போராக எடுத்து சென்ற பொழுது இந்த போரிரங்கில் இந்த ஆளில்லா விமானங்கள் ஒரு பாரிய மாறுதலை கொண்டு வந்தன. எந்தவித இழப்புமின்றி ரஷ்ய படைகளுக்கு இழப்புகளை ஏற்படுத்தின. எனவே அவர்களுக்கு அவ்வாறான விமானங்கள் தேவையாக இருந்த பொழுது பல நூற்றுக்கணக்கான விமானங்களை கொடுத்து உதவியது ஈரான். எனவே ஈரான் இப்பொழுது இவ்வாறான ஒரு தாக்குதலில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற பொழுது, இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் கூட பூட்டினுடன் இது பற்றி கதைத்திருக்கின்றார், போர் பற்றி. ஆனால் எவ்வாறு இது செல்லும் என்பதை சொல்ல முடியாமல் இருக்கிறது என்றால், இஸ்ரேல் ஒரு புதிய உலக ஒழுங்கிற்கு அமெரிக்காவை கொண்டு வருவதற்காக முயற்சிக்கின்றதா, அல்லது தாங்கள் விரும்புகின்ற தங்கள் மக்கள் எந்த நாளும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாதிரி தங்களுடைய எல்லை நாடுகளை அல்லது எல்லையை விரிவாக்கி, எல்லை நாடுகளை அழித்தல் என்பது கருத்தில் எல்லைகளை விரிவாக்கி, அதே போல பாலஸ்தீனத்திலிருந்து மக்களை வெளியேற்றி, காசாவிலிருந்து குறிப்பாக தங்களுடைய ஆதிக்கத்தில் வைத்திருப்பதற்கான தங்களுடைய நிகழ்ச்சி அமெரிக்காவையும் உள்வாங்குகின்றதா என்ற கேள்விதான் இங்கே மேலெழுந்து நிற்கின்றது. அமெரிக்கா நேரடியாகவே, நீங்கள் அதாவது உங்களுடைய நேரடி கேள்வியான டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்காவும் என்ன வகிபாகம் செய்கின்றார்கள் என்றால், அவர்கள் தான் இந்த போருக்கான உதவி, அவர்கள் தான் தடுத்து நிறுத்துகின்றார்கள், அவர்கள் தான் ஆயுதங்களை கொடுக்கின்றார்கள். அவர்களாலே இப்பொழுது இன்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஆரம்பத்தில், இன்று 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உணவுக்காக, அதாவது அங்கே ஒரு பட்டினி கொலை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பட்டினி கொலையின் பொழுது உணவுக்காக நின்றவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதனை வெறுமே கண்டித்து விட்டு செல்வதுதான் உலகமாக இருக்கும் என்றால், இது ஈழத்தில் எவ்வாறு நடந்ததோ அல்லது ஈழத்தை பிரதிமை பண்ணிய போராக வியாபித்திருக்கின்றது. ஆனால் ஈழத்திலும் மேலாக இது மற்ற நாடுகளையும் இஸ்ரேல் குறிவைத்து ஒவ்வொரு சண்டைக்கும் ஒவ்வொரு கற்பிதமும் அல்லது முன் நடவடிக்கைகளும் இடம்பெறும். முள்ளிவாய்க்காலுக்கு முன் நடவடிக்கையாக இவ்வாறு வேறு இடங்களில் நடைபெற்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றனவோ அல்லது பரிச்சாத்தம் பார்க்கப்பட்டதோ, அதே போன்றது ஒரு நடவடிக்கை இப்பொழுது காசாவில் இடம்பெறுகிறது. பார்த்தீர்களானால் எவ்வாறு கப்பலில் உணவு கொண்டு சென்றவர்கள் கைது செய்யப்படுவது மற்றும் உணவுக்காக நிற்பவர்கள் கொல்லப்படுவது எல்லாம் இந்த, அதாவது ஒரு வெறும் மனதுடையவர்களாக மனிதர்களை மாற்றுகின்ற செயற்பாட்டில் இந்த அமெரிக்காவும் அது சார்ந்த உலகமும் வெற்றி பெற்றிருக்கின்றது. ஏனென்றால் அதனுடைய சுமையை பெறப்போகின்றவர்கள் சாதாரண மக்கள். பெட்ரோல் விலையில் இருந்து வரி ஏற்றம் வரை உணவு விலை என்பது சகலவும் உயர்கின்ற பொழுதும் இவ்வாறானவை தொடர்ந்து செல்வது என்பது மிகவும் கவலைக்குரியது. நிச்சயமாக தக்கன பிழைக்கும் தகாதன அழியும் என்பது போல அதைத்தான் நாங்கள் கண்கூடாக இந்த நாட்களில் கண்டு கொண்டிருக்கிறோம். ஒரு சில விடயங்கள் இன்னுமே நாங்கள் தொட்டு பார்க்க வேண்டிய விடயங்கள். ஒன்று, ஏற்கனவே ஈரானினுடைய தலைவர் பேசுகிற போது சொல்லியிருந்த விடயம், நாங்கள் இஸ்லாமிய நாடுகளை இணைத்து ஒரு படையினை உருவாக்க போகிறோம். ஒட்டுமொத்தமாக அனீசா அணிகள் போல இஸ்லாமிய நாடுகள் இணைந்து, துருக்கி உட்பட இன்னும் பல நாடுகளை குறிப்பிட்டிருந்தார். இதனுடைய சாத்தியப்பாடு எவ்வளவு தூரம் இருக்கிறது? காரணம், துருக்கி ஏற்கனவே இஸ்ரேலோடு ஒரு மிக அதிகமான $பில்லியன் பெறுமதியான உடன்படிக்கையிலே, வர்த்தக உடன்படிக்கையிலே இருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு நாடு எப்படி இஸ்ரேலை எதிர்க்கும் என்பது அங்கே ஒரு கேள்வி. அதே போல மத்திய கிழக்கு நாடுகளோ இன்னும் மற்றும் முஸ்லிம் நாடுகள், இஸ்லாமிய நாடுகளோ எவ்வளவு தூரம் இதற்கு சாதகமாக நிற்க போகிறது? இது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டுமாக இருந்தால் அவர்களினாலே தீவிரமாக நம்பப்படுகிறது இஸ்ரேல் பக்கம் யார் நிற்பார்களோ அவர்கள் தான் கடைசியிலே பிழைப்பார்கள் என்று. அதனுடைய சாரப்பட டொனால்ட் ட்ரம்ப் மிக தெளிவாக அந்த வார்த்தையை சொல்லியிருந்தார், இந்த யுத்தத்திலே நாங்கள் இஸ்ரேலோடு நிற்கிறோம் அப்படி என்று. ஆக இது எப்படி இதிலே மதம் எவ்வளவு தூரம் தீவிரத்தன்மை வகிக்க போகிறது? அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல ஒரு இஸ்லாமிய நீசாணி குழுவினை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அப்படியானால் இது எப்படி நகரும்?
இல்ல, இது மதங்களுக்கு இடையான போர் தானே. இது மதங்களுக்கு இடையான போர். 3 மதமும் தோற்றுவாயாக இருந்தது, அல்லது யூத மதத்திலிருந்து உருவாக்கப்பட்ட மதங்களாக கிறிஸ்தவ மதமும் இஸ்லாமிய மதமும் இருக்கின்றதும், அந்த மதங்கள் உருவாகுவதற்கான பிரதேசமாக அந்த பிரதேசம் இருந்ததும், அந்த மதங்கள் கொண்டு வர வேண்டிய சமாதான மாற்றங்களை மறந்து இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதும் நிச்சயமாக வேதனைக்குரியது. இவ்வாறு கூறுங்கள். அதாவது ஹிட்லர் எவ்வாறு ஒரு இனத்தை அழித்த பொழுது அதனை உலகமே எதிர்கொண்டு இனப்படுகொலை என்று அதை ஹோலோகாஸ்ட் என்கின்ற அவர்கள் விரும்பிய வார்த்தையிலே அதனை சொல்லி அவர்களை எல்லாம் மற்ற நாடுகளுக்கு வரவேற்று அவர்களுக்கு வாழ்வளித்ததோ, அதே இனம் தாங்கள் அனுபவித்த ஒரு வலியை வேறு ஒரு இனத்தின் மீது, அந்த மண்ணின் சொந்தக்காரர்கள் மீது கொடுக்கின்ற பொழுது அதற்குரிய பதில் என்னவாக இருக்கும் என்பதை பிரபஞ்சம் பார்த்து கொண்டு இப்பொழுது, அதாவது அவர்கள் பக்கம் நிற்பவர்கள் தான் வெல்லுவது என்பதுதான் ஒரு முடிவாக இருந்தால் உலகம் இயங்க தேவையில்லை. உலக இயக்கு என்பது எப்பொழுதுமே மாறிக்கொண்டிருப்பது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்த அமெரிக்க தலைமை என்பது இருக்கின்றது. அதற்கு முந்தைய காலங்களில் எல்லாம் சீனா தலைமை வகித்தது. சீனா 5000 வருடங்களில் வாழ்வியலை கொண்டது அல்லது வரலாற்றை கொண்டது, அல்லது இந்த உலக நடவடிக்கைகளை கவனிக்கின்ற தன்மையில் வெற்றி கொண்டது. பட்டுப்பாதை என்கின்ற பாதையை அமைத்தோ அல்லது தங்களுடைய கலைகளை எவ்வாறு, அதாவது ஆர்ட் ஆஃப் த வார் என்கின்ற வாழ்வதற்குரிய கலையாகவும் அதுதான் பாவிக்கப்படுகின்றது. சன்சு அவர்கள் எழுதிய அந்த புத்தகம் அதெல்லாம் அவர்களுடைய வரலாற்றை கொண்டு வருகின்றது. எனவே 19ஆம் ஆண்டு அவர்கள் வழி பிறண்டு தடம் பிறண்டு சென்றார்கள். ஆனால் இப்பொழுது மேலிருந்து வந்து விட்டார்கள். இப்பொழுது தங்களுக்கென்றே விண்வெளி ஆய்வு மையத்தை வைத்திருக்கின்றார்கள். அமெரிக்காவிடம் இல்லாத ஆயுதங்களை வைத்திருக்கின்றார்கள். அமெரிக்காவிடம் இன்று வரையில் செய்மதி அளிப்பதற்கான ஆயுதம் இல்லை. அதேவேளை இவர்களுடைய ஹைபர்சோனிக் ஏவுகணை ஒன்று உலகையே சுற்றி வந்தது. அவ்வளவு வேகமாகவும் அவ்வளவு தூரம் செல்லக்கூடியதாகவும் ஒரு உலகை சுற்றுவது என்பது, உலகை ஒருமுறை சுற்றி வருவது என்பது சாதாரண இலக்கல்ல. எனவே சீனா என்பது தற்பொழுது மாறி வருகின்றது. எனவே நாங்கள் எதிர்பார்ப்பது போல கடந்த காலத்தில் நடந்தவைதான் இனியும் நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் உலகம் சமாதானமாக இருந்தால் யாருக்குமே நல்லது. அமைதி, அப்ப எந்த பேருமே, அதாவது எந்த போர் ஒன்றுமே பேச்சுவார்த்தை மூலம்தான் முடிவுக்கு வரும். ஆனால் அதில் அழிகின்ற தரப்பு என்பது நிச்சயமாக தங்களுடைய வரலாற்றை இழந்து விட்டு செல்கின்ற தரப்புகளாக இருக்கின்றது. என்ன செய்வது? அதுதான் உலகம், அதுதான் வாழ்க்கை. நிச்சயமாக பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே ஈரான் சொல்ல இருக்கிறது, நாங்கள் இது வெறும் ட்ரெய்லர் தான், இன்னும் மெயின் பிக்சரை நீங்கள் பார்க்கவே இல்லைன்ற மாதிரி மிக குறைந்த அளவு தூரத்துக்கு பயணிக்கிற ஷெல்களை தான் நாங்கள் ஏவி இருக்கிறோம். இன்னொரு 11,000 கிலோமீட்டர் இருக்கிறது, 18,000 கிலோமீட்டர் இருக்கிறது. அவைகளினுடைய பேக்கிங்கை கூட நாங்கள் இன்னும் உடைக்கவில்லை என்பது போல சொல்லி இருக்கிறார்கள். ஆக நீங்கள் சொன்னது போலவே ஈரானினுடைய தலையீடு என்பது கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒன்றுதான். ஆக இப்படி எதிர்பார்க்காத நிறைய விடயங்கள் அடுத்தடுத்த நாட்களில் நிறைய நடக்கலாம், நிறைய நாங்கள் கேள்விப்படலாம். அது குறித்து தொடர்ந்தும் பேசலாம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.